ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் எப்படி சொல்லுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இதில் ஒரு பதம் வருகிறது, ஈவு அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. யாருடைய ஈவு? இது தேவனுடைய ஈவு. எது தேவனுடைய ஈவு? நாம் மீட்கப்பட்டது, மீட்கப்படுவது தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்படுதல் என்பது நான் இவைகளை செய்தால் மீட்கப்படலாம், இத்தனை லட்சங்களை ஆண்டவருக்கு கொடுத்தால் மீட்கப்படலாம், ஒரு கோயிலை கட்டி கொடுத்தா மீட்கப்படலாம், 1000 பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா மீட்கப்படலாம். நோ, என்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக நான் மீட்கப்பட முடியாது. இது அனைத்தும் ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் நாம் மீட்கப்பட முடியும். அப்போ ஆண்டவர் தகுதியில்லாத நம்மை அவருடைய கிருபையினாலே நம்மை மீட்டிருக்கிறார். இதை நம்ம புரிந்து கொண்டால் மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்றேன், ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் வாசிக்கிறேன், அதனால நான் மீட்கப்பட்டு சொல்ல முடியாது ஐயா. அதெல்லாம் வேணும். ஆனால் மீட்பு என்பது அவருடைய கிருபையினால நமக்கு வரக்கூடியது. அது தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானதல்ல, உங்களுடைய திறமையினால் உண்டானதல்ல, உங்களுடைய மாம்ச பலத்தினால் உண்டானதல்ல, உங்களுடைய நற்கிரியைகளின் மூலமாய் உண்டானதும் அல்ல. இது தேவனுடைய ஈவு. இதை புரிந்து கொண்டால் கிருபைக்கு நம்ம காத்திருப்போம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால நீர் எங்களை மீட்கிறவர் என்கிறத புரிந்து கிடுப்போம். அவருடைய ஈவு என்பது ரொம்ப முக்கியமானது. அவருடைய ஈவுகளினால் நாம் வாழ்கிறோம், வளர்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவரால் மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். நல்ல ஆண்டவரே, கிருபையா எங்களை மீட்டிருக்கிறீர். அதெல்லாம் உம்முடைய ஈவு. நாங்களாம் மீட்கப்படக்கூடிய தகுதியற்றவர்கள். எனவே உம்முடைய கிருபையை கொண்டு எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும். உம்மில் உறுதியாக இருக்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.